ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோ டு பி. இன்றைக்கி எங்கள் கிளவியை ப்ராங்க் பண்ண போகிறேன். அது என்ன ப்ராங்க்னா, இங்கே பாருங்கள், அந்த சொம்பு நிறையா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை எடுத்து எங்கள் கிளவி மூஞ்சில் ஏறி ஊற்ற போகிறேன். நண்பர்களே, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக எனக்கு இருக்கேன். வீட்டில் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்க போர் அடிக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நான் இறங்கிட்டேன். இங்கே பாருங்கள், நெல் விளைய வேண்டிய காட்டில் புல் விளைஞ்சி கிடக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே. மழைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், கிணத்துலலாம் தண்ணி வருமா என்னான்னு. ஆனால் இன்னமும் எங்கள் ஊரில் மழை காணா. ஆனால் கிணத்துல தண்ணி இருக்குது. தண்ணி இருந்து என்ன பிரச்சனை, மோட்ரு இல்லை. வாங்க இப்போ அங்கே பாருங்கள், அங்கேக்குள்ளே எங்கள் கிளவி உட்காந்துருக்கா. அங்கே ஆடு மாடில் பாருங்கள், ஆடு இல்லை மாடு தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கோரப்புல்லாம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மாடு காஞ்சோன்னே தான் திங்கும் நண்பர்களே. இப்போ தின்னுச்சுன்னா அதுக்கு உடம்பு சேராது கோரை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிருந்தா. இப்போ கிளவி பக்கத்தில் வந்துட்டான். ஏய் சிட்டு, ஒரு ஆய் சொல்லு, கேமராவை பார்த்து சொல்ல. என்ன ஒரு காடை முட்டை என்கிட்ட பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ்? பக்கத்துலேயே முள்ளுக்காடெலாம் இருக்குது. அதுக்குள்ளே காடை மொசெல்லாம் நிறைய அலையும். ஆனால் சின்ன வயசில் பார்த்தது இல்லை, பார்த்துருக்கேன் நிறைய காடை முட்டை. ஆனால் ஒன்று ரெண்டை தான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன், பாவம். என்ன சிட்டு, ஒரு ஹாய் சொல்லு. ஆக்சுவலி இன்றைக்கி டாஸ்க் என்னன்னா, பார்த்தா நீ சிரிப்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிக்கலாம். ஏன்னா கிளவிக்கு ஏற்கனவே காய்ச்ச. என்ன பண்ணுறது, இம்புட்டூன்னு தண்ணி இருக்குது. சிட்டு என்னை மன்னிச்சு. ஐயோ, ஒழுங்கா படலையே, ஒரு செம்பு தண்ணி வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் நெத்தியில் பட்டுருச்சு நண்பர்களே. என்னை யாரை கூப்பிட்றாங்க, எங்கள் சித்தப்பான்னு நினைக்கிறேன். கிளவி இரு, அடுத்த தடவை மாட்டுக்கு வைக்கிற எச்சி தண்ணியை கொண்டு வந்து ஊற்ற போகிறேன் நண்பர்களே. இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டா, நான் ஒழுங்காக ஊற்றலை. இங்கே பாருங்க, இதான் எங்கள் கிணா. மோட்டர்லாம் நல்ல, இங்கே பாருங்க, அது மோட்டருக்கு போகிற வயரை கூட நீச்சலுக்கு கட்டியிருக்கான். இதுதான் நண்பர்களே, பார்த்தீங்களா? இந்த தண்ணி நாங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்காண்டி தான் அந்த மோட்டரில் இருந்த வயரை கழட்டி அங்கிட்டு இங்கிட்டு கட்டியிருக்கோம் நண்பர். ஃப்ரெண்ட்ஸ், மீன் விட்டுருக்கோம். கெண்டை மீன் விட்டனால எல்லாம் கிணத்த நாசம் பண்ணிருச்சு. வேறு அது அப்படியே இருந்தாலும் இருந்திருக்கோம். என்ன பண்ணுறது, தண்ணி ஓட்டினா புது தண்ணி வரும், நல்லா இருக்கும். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் மாடு. இப்போ தான் புதுசாக கண்ணுக்குட்டி ஒன்று போட்டிருக்கோம், எங்கள் வீட்டில் கட்டி வச்சுருக்கோம். நல்லா மேய், மடியை விடலை என்ன. மடி எத்தனை 1 லிட்டர் பால் கிடக்குமா, 2 லிட்டர் கிடக்கும் நண்பர்களே. சரி சிட்டு, பாய், வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி, ஒரு பாட்டு பாடு கேட்பா. சரி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. காலையெல்லாம் அவுக்காதில்ல கிளை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காளை ஒன்று இருக்குது, அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த காளையை கூட எங்கள் கிளையை தான் அவுப்பா. எந்த காளையவா, எதுக்கு? இங்கே இந்த கிளைக்கு ஒரு நப்பாசையை பாருங்க நண்பர்களே. காளையை காட்டணுமா? சரி, ஓகே, வாங்க அந்த காளையும் காட்டிடுவோம். மோசமான காளை ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்துலேயே நாங்கள் போக மாட்டோம். எங்கள் கிளை மேப்பா இருந்தாலும் பிடிச்செல்லாம் கட்ட மாட்டா. அதை பாருங்க, அங்கனுக்குள்ளே ஒரு காளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த காளை தான். நின்னுங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், ஓடி போய் அதை காட்டுறேன். இங்கே பாருங்க, என்னை பார்க்க பக்கத்துலேயே வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? கொம்பெல்லாம் பாருங்க எப்படி ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க. என்னமோ சொன்னேனே, ஒன்று யோசிச்சேன், அந்த கொம்புக்காண்டி மறந்து போச்சு. பரவாயில்ல, அடுத்த தடவை யோசிச்சு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கொம்பை வச்சு பதம் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சொர்க்கலோகத்தில் தான் இருக்க வேண்டியது. அதனால் அந்த அன்னங்கள் நல்லா கெட்டியாக தலைஞ்சிருக்கோம். வேற ஒன்று சொல்லலான்னு நினச்சேன், நல்லா ரைமிங்கா. ஆனால் அப்போ அது மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, இந்த விளாக்ல இவ்வளோ தான் காட்ட முடிஞ்சிச்சு. பின்னாடி எல்லாம் முள்ளுக்காடு தான். இந்த எங்கள் ஒரு காடு தான் நல்லா முள் இல்லாமல், ஒன்றும் வெள்ளாமல் இல்லாமல் மொட்டையாக கிடக்கும். அங்கே பாருங்கள், எல்லாம் முள்ளுக்காடு தான். இந்த காட்டை தவிர அம்பிட்டுன்னு கருவேலங்குச்சி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேக்குள்ளே வேப்ப மரம் ஒன்று அழகாக வளர்ந்துருக்கு. ஆனால் அதை வெட்டிடுவோம், ஏன்னா இது இந்த சட்டரை பாதிக்கும். என்னாச்சுன்னா இந்த இதை பாதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, சுற்றி இந்த அரளக்கல் கட்டியிருக்கோம்ல,
அதை உடச்சிருமா அந்த வேர் போயிட்டு. அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த இதெல்லாம் ரெடி பண்ணணும் தான் அந்த மோட்டரெல்லாம். வாங்க பழைய சாட்டெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் அந்த மோட்ரு, எது சின்ன மோட்ரு படிவாய் பயலுக. இங்கே தான் கலட்டி மோட்டரை வச்சுருந்தா எவனோ தூக்கிட்டு ஓடிட்டாங்க. எந்த பண்ணாடான்னு தெரியல நண்பர்களே. புது மோட்ருன்னு இல்லை, பழைய மோட்ரு. ஆனால் நல்லா வேலை செய்யுறேன். தண்ணி வந்துருச்சுன்னு மேலே தூக்கி வச்சுருந்தா படுவாய்க்கே காசு வரும்ட்டு தூக்கிட்டு ஓடிட்டாங்க எங்கள் மோட்டரை. சே, இங்கே பாருங்க, இந்த சாட்ரு கூட புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது. இந்த இடத்துல எலி கூடெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, பள்ளி ஓடுது, எலி கூடு கட்டி இருக்குது, அணிலெலாம் கூடு கட்டி இருக்குது நண்பர்களே. அணி குட்டியெல்லாம் உள்ளே இருக்கும், ஆனால் நான் பிடிக்க மாட்டேன். இப்போ வர்றதில்லை, ஆள் நடமாட்டம் இருக்கவன். எலி நிறையா இருக்கும், ஆனால் இப்போ ஓடி போச்சு போலட்டு இருக்கு. இதுக்குள்ளே குளவி கூடு கட்டி இருந்துச்சு, அதையும் காணாம. வெறும் பள்ளி தான் பழஞ்சிட்டு. ஐயோ, இங்கே பாருங்க, வேப்பந்தலையும் புள்ளையும் எப்படி சொருவி வச்சு கூட்டை கட்டி இருக்குன்னு. எலி உள்ளே இருக்கும் போலட்டு இருக்கு. ஐயோ, நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்கள். சரி பாய், அடுத்த விளாகில் சந்திக்கலாம். எலி குட்டியை கூட உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். உள்ள கூட்டை அழுங்காமல் எடுத்து எலி குட்டியை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன் நண்பர்களே.